அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அனுப்புகிறாரு என் அப்பா சார்பாக என் அப்பா அந்த நினைவுக்காக அவர் இதை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு 5 பேருக்கு இதை கொடுக்குறாரு சந்தோஷமா. நீங்கள் எனக்கு என்ன சொல்லுங்க? நன்றி சார். சரிங்களா. அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அனுப்புகிறாரு என் அப்பா சார்பாக என் அப்பா அந்த நினைவுக்காக அவர் இதை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு 5 பேருக்கு இதை கொடுக்குறாரு சந்தோஷமா. நீங்கள் எனக்கு என்ன சொல்லுங்க? நன்றி சார். சரிங்களா. வெளிநாட்டிலேருந்து ஒரு அவர் உதவி செய்யணும் அவன் அப்பா அந்த ஞாபகமாக இந்த கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்க சொல்லி இதை உணர்வு போதி வந்து தந்து விட்டவர் உங்களுக்கு காசு அனுப்பினவர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? இது தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. சரி. என்னென்னா அவர் வெளிநாட்டிலேருந்து அவர் உதவி செய்கிறார் மக்களுக்கு கஷ்டம் வந்து அவர்கிட்ட அப்பா அந்த நினைவாக உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. நன்றி நன்றி. வெளிநாட்டிலேருந்து அவர் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு சாமான் அவர் அப்பா அந்த நினைவாக கொடுக்குறாராம். சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. சந்தோஷம். வணக்கம் கரண் அண்ணா, நான் காசு கொடுத்துட்டேன். மற்றது கரண் அண்ணா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இல்லை, கோவிக்காதுங்க. நீங்கள் இந்த 15,000 அந்த அக்கடை கையில் கொடுத்துருக்கேன், காட்டுங்க காசை. இந்த 15,000 நீங்கள் இந்த 15,000 அவட கையில் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட கதைங்க இல்லைன்னு கதைங்க. நீ காசு அக்கா 15,000 தந்துருக்கா, தந்ததுக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட யூனிஃபார்ம் சாமான் வாங்கிட்டு நன்றி. நாங்கள் இது ஒரு வறுமையிலான வந்து அக்கா எனக்கு எடுத்து முயற்சியை எடுத்து தந்து இந்த காசை எனக்கு வாங்கி தந்ததுக்கு நன்றி. அவருக்கு உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி. நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள், சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க, நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன். சரியா? மற்ற நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க. ஏன்டா எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் வர எனக்கு நேரம் இல்லை. சரியா? எனக்கு டைம் இல்லை. அதால் நான் இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும். அதால் எனக்கு டைமும் இல்லை. தெரியும் தானே இங்கே எல்லாருக்கும் வருத்தம். அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே எல்லாம் மழையும் சரியான மழை இங்கே இந்த இப்போயும் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு. மழை ஒரு இடம் போவே எல்லாமே இருக்குது, மழையும் காற்றும். கோவிக்காதுங்க கரண் அண்ணா, நான் உங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சிட்டேன். சரியா? வணக்கம் கரண் அண்ணா, நான் காசு கொடுத்துட்டேன். மற்றது கரண் அண்ணா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இல்லை, கோவிக்காதுங்க. நீங்கள் இந்த 15,000 அந்த அக்கடை கையில் கொடுத்துருக்கேன், காட்டுங்க காசை. இந்த 15,000 நீங்கள் இந்த 15,000 அவட கையில் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட கதைங்க இல்லைன்னு கதைங்க. நீ காசு அக்கா 15,000 தந்துருக்கா, தந்ததுக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட யூனிஃபார்ம் சாமான் வாங்கிட்டு நன்றி. நாங்கள் இது ஒரு வறுமையிலான வந்து அக்கா எனக்கு எடுத்து முயற்சியை எடுத்து தந்து இந்த காசை எனக்கு வாங்கி தந்ததுக்கு நன்றி. அவருக்கு உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி. நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள், சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க, நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன். சரியா? மற்ற நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க. ஏன்டா எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் வர எனக்கு நேரம் இல்லை. சரியா? எனக்கு டைம் இல்லை. அதால் நான் இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும். அதால் எனக்கு டைமும் இல்லை. தெரியும் தானே இங்கே எல்லாருக்கும் வருத்தம். அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே எல்லாம் மழையும் சரியான மழை இங்கே இந்த இப்போயும் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு. மழை ஒரு இடம் போவே எல்லாமே இருக்குது, மழையும் காற்றும். கோவிக்காதுங்க கரண் அண்ணா, நான் உங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சிட்டேன். சரியா? நடந்து வராங்க. நீ போகலி போ பார்த்தா போய் நம்ம எங்க சேர்த்து செத்து போயிட்டு நெடியால போகல என்ன வைத்தியமான சொல்கிற மாதிரி என்ன இல்லை நம்ம பெரிய
நேரத்தோடையில் போய் நம்ம வீட்டுக்கு ஒரு காலம் வெள்ளம் வரல நான் கிணறு ஒரு இஞ்சியில் உடைவு தாழை வேறு கேட்டு பெரிய உளுந்துரும் போல அடிக்கணும் கேட்டால் அடிக்கிற அடியை பாரு வந்து ஒரு இஞ்சி ஆனால் அங்கேருந்து புதினம் பார்க்க வரேன் பவியரன் நிரேசி கரண் வணக்கம். நீங்கள் அந்த காசு பதினையாயிரம் இருக்குது சாமான் பிள்ளைகளை பள்ளிக்கூட சாமான் வாங்கி வந்து வீட்டு சாப்பாடு சாமான் வாங்கி வந்து வச்சிருக்கேன். அதை பரம்பு போட்டுருக்கேன் பாருங்கள். நீங்கள் அந்த காசு பதினையாயிரத்துக்கு வேறு நான் ஒரு பயங்கர மஜாக்கிற ஃபோன்லாம் கதைக்கிறேன். நான் தூரம் இருக்கிறா அதில் இப்போ சபை கூட்டு கொண்டு தான் சாமான் வாங்கிட்டு வந்து அதை உங்களுக்கு பிடிச்சி அனுப்பியிருக்கேன். நீங்கள் தந்த பணம் தந்ததுக்காக நன்றி. வேறு ஒன்றும் கதைக்கிறதுக்கு எனக்கு ஃபோன்கள் இல்லை. இதை பதிலாக போடுங்க. நான் மஜ்ஜா கொண்டு தருவா நான் கழிஞ்சு அனுப்புகிறேன். நன்றி.